இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பரந்தூரில் விமான நிலைய போராட்ட எதிர்ப்பு குழுவினரை விஜய் சந்தித்தது தொடர்பான ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் அமையுள்ள பசுமை வெளி விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்தித்தார். இதற்காக படவூர் வந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திறந்த வாகனத்தில் நின்றபடி தொண்டர்களின் வரவேற்பை விஜய் பெற்றுக் கொண்டார். பொன்னேரிக்கரை பகுதியில் காரில் விஜய் சென்றபோது தொண்டர்கள் உற்சாகத்தில் ஆரவாரம் எழுப்பினர். உடனே கண்ணாடியை இறக்கிவிட்டு கையசித்தபடி விஜய் சென்றார். பொன்னேரிக்கரையில் இருந்து படவூர் வரை சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை வாகனத்தை பின்தொடர்ந்து சென்றனர். இதையடுத்து பரந்தூர் சென்ற விஜய்க்கு கிராம மக்களை சந்திக்கும் வகையில் ஊருக்குள் செல்ல அனுமதி அளிக்கவில்லை. இதனால் அங்குள்ள தனியார் மண்டபத்தில் திறந்த வேனில் நின்றபடி உரையாற்றினார். ஏகனாபுரம் ஊருக்குள் சென்று மக்களை தான் சந்திப்பதற்கு தமிழக அரசு எதற்காக தடை விதித்தது என புரியவில்லை என கூறிய விஜய் பரந்தூரில் இருந்து தனது கள அரசியல் பயணத்தை தொடங்குவதாகவும் அறிவித்தார். மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக எடுத்த நிலைப்பாட்டை பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க திட்டத்தில் எடுக்காதது ஏன் எனவும் விஜய் கேள்வி எழுப்பினார். வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். 90% ஆஃப் விவசாய நிலங்கள், 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு இங்க அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுத்திருக்கணும். இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க, அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே தானே இங்கேயும் அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும். எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும், நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும், அது சரி. நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். கள அரசியலை தொடங்கியுள்ள விஜய் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை போலவே புதிய போர்ஸ் அர்பேனியா பிரச்சார வாகனத்தை பயன்படுத்த தொடங்கியுள்ளார். இந்த வாகனத்தின் அடிப்படை விலை 29,83,000 ரூபாய் என கூறப்படுகிறது. மாடலை பொறுத்து ஒரே நேரத்தில் 10 முதல் 17 பேர் வரை பயணிக்க முடியும். ஆப்பிள் கார்பிளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ வசதி, டூயல் ஏர்பேக் என உயர் தொழில்நுட்ப வசதிகள் உள்ளன. வெளிப்புறத்தில் அழகிய தோற்றத்துடன் பாதுகாப்பு வீரர்களுக்கான ஸ்டாண்டுகளும் வேனில் உள்ளது. தங்களது கிராமத்தை காப்பாற்றுவேன் என தாவேக தலைவர் விஜய் தன்னிடம் உறுதியளித்ததாக சிறுவன் ராகுல் தெரிவித்துள்ளான். தான் அழகாக பேசியதாக வாழ்த்து கூறி தாவேகவின் கட்சி துண்டை தனக்கு விஜய் அணிவித்ததாக கூறிய ராகுல் தங்கள் கிராமத்தை காப்பாற்றித் தருவதாக விஜய் உறுதியளித்ததாக தெரிவித்தார். விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் அண்ணா இந்த மாதிரி நான் ரொம்ப அருமையாக பேசிக்கிற பேட்டியில் அப்படின்னு சொன்னார். எனக்கு அவர் சொல்ல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உங்கள் கிராமத்தை பற்றி நீ அவர்கிட்ட சொன்னியா? நீ சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார்? நான் சொன்னதுக்கு உங்க கூட இருந்து நான் துணையாக இருந்து நான் உங்கள் கிராமத்தை காப்பாற்றி தரேன் அப்படின்னு சொன்னார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.